பியூஷ் கோயல், கே பழனிசாமி பேச்சுவார்த்தையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பிளவுபட்டிருக்கிற பாமகவுடன் சமரசத்திற்கும் அதிமுக பொறுப்பேற்றிருக்கிறது. ராமதாஸ், அன்புமணி ஆகியோரின் சமரசத்திற்கும் தாங்கள் பொறுப்பேற்பதாக பழனிசாமி இன்றைய கூட்டத்தில் உறுதியளித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதன் மூலம் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் பன்னீர்செல்வமும் தினகரனும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டணியில் 9 தொகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்திருக்கிறது. குறைந்தபட்சம் 170 இடங்களில் நிற்க அதிமுக முடிவு செய்திருக்கிறது. பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகளும் தினகரனுக்கு 6 தொகுதிகளும் ஆக மொத்தம் 9 தொகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். மேலும் ராமதாஸ், அன்புமணி ஆகியோரை சமாதானப்படுத்தும் பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதாக அதிமுக உறுதியளித்திருக்கிறது. பியூஷ் கோயல் மற்றும் கே பழனிசாமி பேச்சுவார்த்தையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் பியூஷ் கோயல் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்த பேச்சுவார்த்தையில் பல முக்கிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராமதாஸ், அன்புமணி ஆகியோரை சமரசம் படுத்தும் பொறுப்பையும் பழனிசாமி ஏற்றிருக்கிறார். பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகளும் தினகரனுக்கு 6 தொகுதிகளையும் ஒதுக்க பழனிசாமி முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறைந்தபட்சம் 170 இடங்களில் அதிமுக நிற்க முடிவு செய்திருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதில் பன்னீர்செல்வத்திற்கு 3 தொகுதிகளும் தினகரனுக்கு 6 தொகுதிகளையும் ஒதுக்க பழனிசாமி முன்வந்துள்ளதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆனால் அவர்களை அதிமுகவில் சேர்க்க முடியாது என்பதும் எடப்பாடி பழனிசாமியின் நிபந்தனையாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகளை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமகவுக்கு 23 தொகுதிகள், ராமதாஸ், அன்புமணியை ஒருங்கிணைக்கும் பொறுப்பையும் அதிமுக ஏற்றிருக்கிறது. இந்த நிலையில் பாமகவுக்கு 23 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 23 தொகுதிகளை பாமகவுக்கு தரவும் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராமதாஸ், அன்புமணி இருவருக்கும் சேர்த்து 23 தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இருவரையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பையும் சமரசப்படுத்தும் பொறுப்பையும் அதிமுக ஏற்றிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். பியூஷ் கோயல், கே பழனிசாமி பேச்சுவார்த்தையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகளை தரவும் ராமதாஸ், அன்புமணியை சமரசப்படுத்தும் முயற்சியையும் அதிமுக முன்னெடுக்க முடிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் இடையேயான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ராமதாஸ், அன்புமணி ஆகியோரிடையே நிலவும் மோதலை சமரசப்படுத்தும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அதிமுக உறுதியளித்திருப்பதாக அண்மை தகவலை பார்க்கிறோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலிடம் தங்கள் முடிவுகளை எடுத்துரைத்திருக்கிறது அதிமுக.
தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலிடம் தாங்கள் முடிவுகளை அதிமுக எடுத்துரைத்திருக்கிறது. இன்றைய கூட்டத்தில்